Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023ல ரிலீஸ் ஆன படங்கள்ல சிறந்த படங்கள் அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சிறந்த படங்களை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணிடலாம் சொல்லலை, எது நம்பர் 1 எது நம்பர் 2 அப்படின்லாம் சொல்லலை. சிறந்த 21 படங்கள் வந்து நான் சொல்கிறேன். மொத்தம் 254 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சிறந்த 21 படம் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதை சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து டாப் 10 படங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஸோ 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அமக்காலமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு, துணிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து இன்னொரு அழகான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ துணிவு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிக்காம ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச அந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறமேட்டு வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிக்காம குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸுக்குமே அந்த படம் வந்து பிடிச்சி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு வந்து அந்த படம் 2 படமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 படமே ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாதா படம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹிட். ஸோ இந்த வருஷத்தில் வந்து ரிலீஸ் ஆன கம்மி பட்ஜெட் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த கம்மி பட்ஜெட் படங்களே ரொம்ப பெரிய அளவில் ஹிட்டான படங்கள்ல தாதா படமும் அந்த படமே மக்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சி தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடி நல்ல கலெக்ஷனும் பார்த்த படம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி வந்து தனுஷோட ஸ்டைலில் இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல படமாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல மெசேஜ் சொன்னதால அது வந்து ஒரு கிளாஸான படமாக இருந்தது. மாசான படம் சொல்ல முடியாது, பட் வாத்தி வந்து கிளாஸான படமாக இருந்து அட் த சேம் டைம் அந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொன்னதாலும் அந்த படமும் எல்லாத்துக்கும் பிடிச்சி இந்த வருஷம் அந்த நல்லா ஓடின படங்கள்ல அந்த படமும் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு வந்து லாஸ்ட்டாக ஓடின படம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த படமே சரியாக போகவே இல்லை. ஏறக்குறைய ஒரு 10 படங்களுக்கு மேலே அவருக்கு வந்து சரியாக போகாமல் அந்த படம் பேக் டு பேக் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டே இருந்தாரு. ஸோ அப்படியேப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது. அயோத்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவருடைய அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, ஃபைட் சீக்வன்ஸ் கிடையாது. ஆனாலுமே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பலருக்கும் அந்த படம் வந்து மிகவும் வந்து பிடிக்கப்பட்டது. ஸோ சசிகுமாரோடைய அந்த அவர் நடித்த படங்கள்லேயே ஒரு டாப் 3 படங்கள் எடுத்தோன்னா அதில் வந்து அயோத்தி வந்து சேர்ந்துடும். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயம், அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இப்போ சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு மெசேஜ். ஸோ அப்படி ஒரு மெசேஜ் உள்ள அந்த படம் அயோத்தி. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா August 16, 1944. ஸோ கௌதம் கார்த்திக் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த படங்களுமே ஓடப்படாத இல்லை. இந்த படம் வந்து அவருக்கு ஓரளவு ஒரு நேம் வாங்கி கொடுத்த ஒரு படமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா PS1 வந்து நமக்கே தெரியும், தமிழ் சினி இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் வைஸ் பார்த்த படம் வந்து PS1. ஸோ PS2க்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த PS1க்கு கிடைச்ச ஒரு ரிசப்ஷன் PS2க்கு கிடைக்கலனாலுமே அந்த படமே ஓரளவு டீசெண்டான ஹிட்டு, நல்ல வசூலையுமே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஈட்டி கொடுத்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்னல, ஸோ இந்த வருஷத்தில் கம்மி பட்ஜெட்டில் வந்த படங்களில் ஓடின படங்களில் குட் நைட்டும் ஒன்று. தாதாக்கு அப்புறம் குட் நைட்டு. ஸோ குட் நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே அந்த படம் வந்து பிடிக்கப்பட்டு ரிப்பீட்டட் ஆன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு, ஸோ அந்த படமே வந்து இந்த 2023 நல்லா ஓடின பட லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு போக் தொழில். ஸோ இது வந்து 3வது படம் கம்மி பட்ஜெட்டில் வந்த படங்களில் ஓடின படத்தில் 3வது படம் வந்து போக் தொழில். ஸோ போக் தொழில் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசியோ நடித்த அந்த படத்துக்கு எப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்குமோ அதே ரிசப்ஷன் போக் தொழிலுக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ ராட்சசனுக்கு அப்புறமேட்டு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கு அந்த ராட்சசனுக்கு மிஞ்சுற அளவுக்கு இல்லை ராட்சசனுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு த்ரில்லர் படமே வரல. அந்த ஒரு ஸ்பேஸை வந்து போக் தொழில் வந்தால் ஃபில் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். ராட்சசன் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் கிடைச்சிச்சோ அதே ஃபீல் வந்து போக் தொழில் பார்க்கும்போது நமக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு மாவீரன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாவீரன் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மூவி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அது ஒரு ஃபேண்டசி படம். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட வந்ததே கிடையாது. அந்த படம் வந்து நம்ம கொண்டாடப்பட வேண்டிய படம். பட் அந்த படம் வந்து நிறைய மிக்சட் ரிவ்யூ தான் வந்து ஏன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல படம். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் திருச்சியில் அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷோஸ்லாம் போட்டாங்க. 3 நாளில் வந்து 2-3 நாள் ஹவுஸ்ஃபுல்லாகவும் அந்த படம் வந்து போச்சு. ஸோ எங்கள் ஊரில் அந்த படம் வந்து நல்லா போச்சு. பட் மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல. அந்த படத்துக்கு நிறைய மிக்சட் ரிவ்யூ வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா
மாமன்னன். ஸோ மாமன்னனுமே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கம்பேக் படமாக அந்த மாமன்னன் இருக்கும். உதயநிதியும் வடிவேல், ஏஆர் ரகுமான், மாரி செல்வராஜ் ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவியாக அந்த படம் இருந்தது. பட் அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்காட்டியுமே ஒரு ஆவரேஜ் ஹிட்டு கொடுத்த அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டு கொடுத்த படம் லிஸ்ட்டில் தான் வந்து வரும். ஸோ 2023 ஓடின ஒரு படங்களில் அந்த படமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கடைசி டாப் 10 வச்சுன்னா அதில் டாப் 10 வந்து மாமன்னனா நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ டிடி ரிட்டர்ன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அவ்வளோவா என்ன சொல்றது, இந்த படத்தையே நம்ம தேட்டரில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் தேட்டரில் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லாமே வந்து சிரிச்சு அந்த படத்தை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜெயிலர். ஸோ ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் படத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரஜினி வச்சு படம் பண்ணுறாங்க. ரஜினிக்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து அண்ணாத்த வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த படம் பிடிக்கல. ஈவன் ரஜினி ஃபேன்ஸுக்குமே அந்த படம் வந்து பிடிக்கல. ஸோ இவருமே வந்து கண்டிப்பாக ஹிட்டு கொடுக்கணும். நெல்சனுக்குமே இந்த படம் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க வேண்டிய படமாக இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது PS1 தான் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருந்தது. அதை வந்து தூக்கி சாப்பிட்ற இடத்துல ஜெயிலர் அதை வந்து அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுச்சு. எல்லாத்துக்குமே நாட் ஒன்லி ரஜினி ஃபேன்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் அந்த படம் பிடிச்சி. ஈவன் அந்த படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வயலன்ஸ் காட்சிகள் இருந்தாலுமே அந்த படம் வந்து அனைவராலும் அந்த படம் வந்து கவரப்பட்டு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்தா வந்து அதுவுமே வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான் நம்ம சொல்லணும். அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அப்படி ஒன்று பெருசாக போகலன்னு சொல்லிட்டு தேட்டர் ஓனர்ஸே அந்த படத்துக்கு வந்து சொன்னாங்க அவ்வளோவா க்ரௌட்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிரிட்டிக் வைஸ் பார்த்தது கம்மி பேர்னாலும் அந்த கம்மி பேருமே அந்த படத்தை பற்றி ஒரு குறையுமே சொல்லாமல் இது வந்து ஒரு அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகவும் ஒரு அவசியமான படம் அப்படின்னு சொல்லப்பட்ட படம் தான் வந்து சித்தா. ஸோ ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் அந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேக்ஸிமம் கிரிட்டிக்ஸ் வந்து அந்த ஒரு வாக்கியத்தை வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இகப்பற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் அந்த படம் பார்த்து எல்லாமே சூப்பர் படம். எல்லா கப்புள்ஸும் அந்த படத்தை போய் பார்க்கணும். ஒரு கப்புள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நடத்தணுன்றதை இகப்பற்றை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து அந்த படத்துக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி வந்து விஷாலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஓடின படங்கள் வந்து அவ்வளோவா வந்து அவங்க பெருசாக வந்து ஹிட்டு கொடுக்கல. அவர் வந்து இரும்பு திரைக்கப்புறம் அவருக்கு எந்த படமே வந்து சரியாக போகலை. அதுக்கப்புறமேட்டு மார்க் ஆண்டனி ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ட்ரெயிலர் மாதிரி படம் இருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் பார்க்கும்போது ட்ரெயிலரில் என்ன காட்டினாங்களோ அதே தான் படத்துலையும் காட்டினாங்க. படம் ஃபுல்லாக செலிப்ரேஷனாக இருந்தது. ஸோ இந்த வருஷத்தோட டாப் 10 படத்தில் எடுத்தோம்னா அதில் வந்து மார்க் ஆண்டனி வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லியோ. ஸோ PS1 இருந்தது இண்டஸ்ட்ரி ஹிட். அதுக்கப்புறமேட்டு ஜெயிலர் அதை வந்து பீட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து லியோ வந்து ஜெயிலரை பீட் பண்ணி அது வந்து தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்குமா இருக்காதா அந்த ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாத்துக்குமே இருந்தது. படம் ஓடுமா ஓடாதா அதை பற்றி யாருமே யோசிக்கலாம். அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய ரிலீஸ் ஆன படம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண பாருங்க அந்த படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருந்தது. ஸோ ஜெயிலரோட ரெக்கார்டை பீட் பண்ணுற அளவுக்கு அந்த படம் வந்து பீட்டும் பண்ணிச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்தில் 2023 நம்பர் 1 லியோ தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா XX. ஸோ ஜிகர்தண்டா XX வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கிரிட்டிக்ஸும் சொன்னாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்தது. பட் எத்தனை தேட்டரில் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாச்சு, எத்தனை நாள் அந்த படம் தேட்டரில் ஓடிச்சுன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிகர்தண்டா XX ஒரு நல்ல படம். பட் கொஞ்சம் ஓவர் ஹைட் பண்ணிட்டாங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், தப்பாக இருந்தால் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோவுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கம்மி பட்ஜெட் படங்களில் அந்த ஒரு படமும் ஒன்று. ஸோ ஜோவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவி தான். ஸோ ரியோவுக்கு இது வந்து 2வது படமும் 3வது படமும் நினைக்கிறேன். பட் அந்த படம் இன்னுமே தேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க, மக்கள் போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த படத்துக்கு கிடைச்ச ரிசப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த படத்துக்கு அப்படி ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 254 படங்களில் இந்த 21 படங்கள் இந்த வருஷம் கிரிட்டிக் வைஸும் கலெக்ஷன் வைஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ண படங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ முன்னாடி சொன்ன 21 படங்களுமே டாப் 21 அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் எதையுமே ஆர்டர் பண்ணலை. ஸோ சிறந்த 21 படங்களில் அந்த நான் சொன்ன படங்களை சொல்லலாமே தவிர எதையுமே நான் வந்து ஆர்டர் பண்ணி சொல்லலை. பட் இப்போ வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி சொல்ல போய் இதில் 10வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போக் தொழில். அந்த படத்தோட பட்ஜெட் கம்மி, பட் அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி. ஸோ 9வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் இருக்குது. என்னதான் அந்த படத்துக்கு வந்து ஓரளவு மிக்சட் ரிவ்யூ, அதாவது எதிர்பார்க்கப்பட்ட அளவு அந்த படம் ஓடாட்டியுமே அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து நல்லா தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஜெயின் மூவிஸ் சொல்லிக்கலாம், தெரியல. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடி கலெக்ட் பண்ணி 9வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடி. ஸோ அதுக்கப்புறமேட்டு 8வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் தான் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படம் வந்து மாவீரன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி டாக்டர் இருந்தது. டாக்டரோட ரெக்கார்டை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த மாவீரன் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு. 7வது இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி. ஸோ மார்க் ஆண்டனி வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 110 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 6வது இடத்துல வந்து என்ன படம் இருக்கு அப்படின்னா வாத்தி. ஸோ வாத்தி வந்து பார்த்தீங்கன்னா 118 கோடி கலெக்ட் பண்ணி 6வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே படம் துணிவு வந்து 190 கோடி கலெக்ட் பண்ணி 5வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல வந்து லியோ வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 310 கோடி கலெக்ட் பண்ணி 4வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல PS2 அது வந்து இருக்குது. ஸோ PS2 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா 345 கோடி கலெக்ட் பண்ணி 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல ஜெயிலர் 607 கோடி. முதல் இடத்துல வந்து லியோ இருக்குது 615 கோடி. ஸோ வந்து இந்த வருஷத்தோட வின்னர் சிக்கன் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். பிகாஸ் அவருக்கு வந்து 2 படம் வந்து ஹிட் ஆகிருக்கு. 2 படமே சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். ஒரு படம் 615 கோடி, இன்னொன்று வந்து 310 கோடி எடுத்து. ஸோ இந்த வருஷத்தில் நம்பர் 1 அப்படின்ற ஒரு பிளேஸை பிடிச்சிக்கிறது வந்து விஜய் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவருடைய அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிங்க. தளபதி விஜய் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வருடமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 2500 கோடி வந்து தமிழ் சினிமா வந்து இந்த வருஷம் கலெக்ட் பண்ணிக்க 254 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அமர்க்கலமாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து பொங்கலுக்கு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதில் 2 படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வர அயலான்னு. அதுவும் இல்லாமல் தெலுங்குலையுமே ஒரு படம் வருது, மகேஷ் பாபு நடிச்ச படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து அவ்வளோவா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இருக்காது. பட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே அந்த படம் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.